செல்வா, எப்படி இருக்க? ஐயோ சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் செல்வா, பரவாயில்ல. ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க தான் உன்னை வந்தேன். அப்படியா சார்? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனை? நானே பசங்க யாராச்சும் அனுப்பி வச்சிருப்பேனே, நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? இல்ல செல்வா, இது போன்ல பேசுற பிரச்சனை கிடையாது. நேர்ல சொல்லணும்ங்கிறதுக்காண்டி தான் நானே வந்தேன். அப்படியா சார்? என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? முதல்ல உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம். செல்வா, என் பையனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. என்ன சார், ஏதாவது லவ் மேட்ரா? பிரிச்சு விடணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது. நானே என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண மாட்டானான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா பிரிச்சு விடணுமான்ட்டு இருக்க. வேற விஷயம்ப்பா, கொஞ்சம் மெதுவா கேளு. சாரி சார், சாரி சார், சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. அந்த பொண்ணு படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த மாப்பிள்ளக்காரன் வேணான்னு சொல்றானா. ஓ, அப்படியா? எதனால அந்த பொண்ணு படிக்கல? சரி, இந்த படிக்கலங்கிற விஷயம் முன்னாடியே அந்த பையனுக்கு தெரியாதா? தெரியாது போல. அவங்க படிச்ச பொண்ணு தான் கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருந்தோ யாருமே பொய் சொல்லல. எப்படியோ அந்த தரகர் மூலமா உள்ள போய் கல்யாணம் நடந்தாச்சு. இப்போ 1 மாசத்துக்கு அப்புறம் அவ படிக்கலங்கிற விஷயம் அவன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அவன் வாண்டான்னு சொல்றானா. அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்றா? அந்த பொண்ணு வீட்டு சைடுல எந்த தப்பும் இல்லையில? அது ஷுவரா கிடையாது, எந்த தப்புமே கிடையாது. அப்படியா? அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பையன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு போயிட்டான். அதனால அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணணும். சரி, பண்ணிடலாம் சார். நம்பர் இருந்தா சொல்லுங்களேன். என் பையன் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இதான் அவனோட நம்பர். அவனுக்கு அடிச்சு நீ கூப்பிட்டு மிரட்டி விட்டுட்டா போதும். அவன் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துருவான். சரி சார், பண்ணிடலாம். என்ன தம்பி, உன் பேர் என்ன? சார், என் பேர் என்னவா இருந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது? எதுக்கு தேவையில்லாம என்ன இங்க கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, டிவோர்ஸ் கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறது என்னோட இஷ்டம். அதுல நீங்க எப்படி தலையிடலாம்? அந்த பொண்ணை டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு தந்துட்டா. நீங்க என்ன தேவையில்லாம என்ன கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் இவன் சொல்றான்? டிவோர்ஸ் நோட்டீஸ்ல அந்த பொண்ணு சைன் போட்டாளா? ஆமா சார், இவன் கொடுக்குற டார்ச்சர்னாலதான் அந்த பொண்ணு சைன் போட்டிருக்கா. ஓ, அப்படியா? இங்க பாருங்க, நீங்க யாரு? தேவையில்லாம இதுல எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு இருக்காதீங்க. நான் இதுக்கு அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க போறேன்? உன்கிட்ட நாங்க அமைதியா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இங்க வந்து துள்ளிக்கிட்டு நிக்கிற? நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? இப்படி என்ன இங்க வந்து நிக்க விட்டுருக்கீங்க? இங்க பாரு தம்பி, தப்பு பண்ண அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த பெண்ணோட ஃபேமிலியில தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு படிக்காத தற்கூரிய போய் என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. அதுக்கு நான் தான் அவங்க மேல கேஸ் போடணும். ஏன்பா, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லுப்பா. எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும். நாளைக்கு உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா இருந்தா நீ சும்மா விடுவியா? எங்க வீட்டுல இருந்து யாரும் இந்த மாதிரி பொய் சொல்லிலாம் கல்யாணம் பண்ண மாட்டோம். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வராது. இதோட விட்டுருங்க. தேவையில்லாம இனிமே என்ன ஸ்டேட்டஸ் பக்கம்லாம் கூப்பிட்டு இருக்காதீங்க. அப்படிதான்ப்பா கூப்பிடுவோம். நாங்க சொல்ற இடத்துக்குலாம் நீ வந்துதான் ஆகணும். ஒழுங்கா அந்த பொண்ணு தந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு தூர போடுறேன். அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துற படிப்பெல்லாம் ஒன்றும் வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது. இனிமே வேணான்னு படிச்சுக்கிடலாம். ஒழுங்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒழுங்கா வச்சிருக்க, புரியுதா? அதை யாரு நீங்க சொல்றது? அப்படியெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஆமா, உன்னால என்னதான் செய்ய முடியும்? கல்யாணம் ஆகி 1 மாசத்துல டிவோர்ஸ்லாம் தர முடியாது. அது உனக்கு தெரியுமா? எதுவும் எனக்கெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணோட இனிமே என்னால வாழ முடியாது. அப்படியா? என்னையே எதிர்த்து பேசுறியா? சரி, அப்போ ஒரு 5 நாள் ஜெயிலுக்குள்ள கடை, அதுக்கப்புறம் வெளியே போ. சார், என்ன சொல்றீங்க நீங்க? என்னாலலாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, எனக்கு நீ ஒரு குற்றவாளி தான். அதானே? ஏன்பா இப்படி புத்தி கட்ட மாதிரி இருக்கீங்க? இந்த காலத்துல பொண்ணு அமையதே பெரிய விஷயமா இருக்கு. அமைஞ்ச நல்ல ஒய்ஃப் கூட ஒழுங்கா வாழ்றதை விட்டுட்டு இப்படியே டிவோர்ஸ் அப்படி இப்படின்ட்டு கூட்டம் போட்டு இருப்பாங்க. சார், நீங்க முதல்ல யாரு? இதுல எப்படி உள்ள வந்தீங்க? அதை பத்தியெல்லாம் நீ ஏன்பா கேக்குற? அது உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடத்தா தட்டி கேட்கறது எங்களோட உரிமை. கடமைன்னு வேணா சொல்லுங்க, உரிமைங்காதீங்க. அப்படியே உரிமை குரல் தூக்கிட்டானும். அங்கிள், அட திமிரு பிடிச்சவ, இவதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? இவ அடங்க மாட்டாளா? வாமா. அங்கிள் என்னாச்சு? இவரை ஏங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க? இல்லம்மா, உன் அக்கா வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுல, அதான் கூப்பிட்டு வான் பண்ணி விடலான்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, அவரை முதல்ல போக சொல்லுங்க. ஏமா அப்படி சொல்ற? தப்பு பண்ணவங்கள இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அவங்க மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப இன்னொரு பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணுவான், அவகிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும், உடனே அதை சொல்லி டிவோர்ஸ் வாங்கிடுவானோ? அது என் தனிப்பட்ட இஷ்டம். பொய் சொல்ற குடும்பம்னா என்கிட்ட பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு தம்பி, உன்கிட்ட நான் மெதுவா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரிப்ளை என்கிட்ட பேசு. தேவையில்லாம இந்த மாதிரி எகுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாது.
இப்ப நான் போகணுமா அங்க இருக்கணுமா இதை தான் நான் கேக்குறேன். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏண்டா பல்ல தட்டிடுவ ரொம்ப பேசுனீனா. சார் சார் ப்ளீஸ் சார், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன நாடகமா? அம்மா என்ன நாடகம்? தேவையில்லாம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? இப்ப வந்து ஐயோ பாவன்பியா? நான் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல. என் ஃப்ரெண்டோட அப்பா தான் இவரு. அவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு சத்தியமா தெரியாது. இப்பதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எந்த ஸ்டேஷன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நானே ஓடி வர்றேன். அம்மா, அக்காக்கும் தங்கச்சிக்கும் நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? போய் அந்த பக்கம் உட்காரு. உன்னை நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. உன் மூஞ்சிய பார்த்தா ஏதோ கள்ளக்கடத்தல் மாதிரி தோணுது. சார் சார். என்னம்மா? ப்ளீஸ் சார், அவர் அந்த மாதிரி என்ன இதுவும் கிடையாது. தயவு செஞ்சு விட்டுருங்க. வீட்டு பிரச்சனை தான், நாங்கள் வீட்டிலே பார்த்துக்கிடுறோம். இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லை சார். ஏமா எத்தனை காலத்துக்குமா இப்படியே இருக்க போறீங்க? நீங்கள்லாம் இப்படி இருக்க போய் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வளர்ந்துகிட்டே வர்றாங்க. இல்லை சார், இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்கள் அக்கா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாகும். ப்ளீஸ் சார், அவர் எப்படியாச்சும் விட்டுருங்க. இங்க பாருமா, இஷ்டத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விட்டுருன்னு சொன்னாலாம் இங்க ஒன்றும் ஆகாது. அப்படி நீ விட்டுறணும்னு நினைச்சிருந்தா எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ற? கம்ப்ளைண்ட் பண்ணாம நீங்க வீட்லயே இருந்துருக்க வேண்டியனா? தப்பு எல்லாம் நடக்கட்டும். தட்டி கேட்கறதுக்கு போலீஸ் எதுவும் வேணான்ட்டு பேசாம இருக்க வேண்டியனா? இங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவீங்களா? அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் வேணாம் விட்டுருங்க சார்னா நாங்க என்ன சும்மாவா இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? அப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை விடுற மாதிரி தெரியலம்மா எனக்கு. ஏன்பா நல்ல பையனா இருக்க, அந்த பொண்ணோட சேர்ந்து வாழலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு என்கிட்ட பொய் சொல்லிடுச்சு. அதுக்கு மேல என்னால அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாது. அப்படி என்னப்பா அவ பொய் சொல்லிட்டா? படிக்கலங்கிறது ஒரு பெரிய பொய்யா? ஏதோ படிக்காம போயிட்டா, அவ்வளவுதானே. நல்ல அறிவான பொண்ணு. அந்த பொண்ணு மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்துல வச்சிருக்கணும். அப்படியா? அப்போ வேற யாராச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. தேவையில்லாம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அங்கிள். என்னம்மா? ப்ளீஸ் அங்கிள், அவரை எப்படியாச்சும் விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எதுவுமே வேண்டாம். நான் ஏன் அங்கிள் இப்படிலாம் பண்ணீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லாம் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதாவது சொல்லி விடுவீங்கன்னு நினச்சி தான் சொன்னேன். ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? இப்போ அவர் சுத்தமாக எங்கள் அக்காவை மன்னிக்க மாட்டாரு. ஏமா, அவன் ஒரு 4 நாள் இங்கே கிடந்து கழிதிங்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அக்கா தன்னால அந்த வீட்டுக்கு போவா. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? அப்படியா? சரி, இன்னைக்கு எப்படி வெளியே போறேன்னு மட்டும் பாரு. நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ இல்லாம எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவர் இப்படியெல்லாம் பண்ணுவார் நான் நினச்சி பார்க்கல. தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிடுங்க. இதை வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க வீட்டில் வந்து. ஏற்கனவே எங்கள் அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஏமா இப்படி இருக்க? ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. இவனை உள்ள போட்டு தட்டுன்னு தட்டிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். எனக்காக ப்ளீஸ் அவரை வெளியே விட்டுருங்க. ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன், வெளியே விட்டுருங்க சார். இதனால எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதெல்லாம் விட முடியாதுமா. அவங்க கிடக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார். என்ன செல்வா? இல்ல சார், அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு விரும்பல. நம்ம இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறது தப்பாயிடுமே. இல்ல செல்வா, எனக்கு புரியுது. இவனை மிரட்டலான்னு பார்த்தா அடங்க மாட்டேங்கானே. அந்த பொண்ணு மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ள பிடிச்சி தள்ளிடுவேன். அந்த பொண்ணு இப்படி யோசிக்கிறாள, இதனால அவ அக்காக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இவனை போக சொல்லிடலாம். சரி செல்வா. டேய் இங்க பாரு, ஒழுங்கான வாழ்க்கையை வாழ பாரு. தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. தேவையில்லாம பிரச்சனையை நான் தான் பெருசுப்படுத்திட்டு இருக்கேன்.